Taste the Daily. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருநெல்வேலி மாவட்டம் பாப்பாக்குடியில் கஞ்சா விற்பனை தொடர்பாக தகராறில் ஈடுபட்டிருந்த சிறுவர்களை தட்டி கேட்ட சார்பு ஆய்வாளரை அச்சிறுவர்கள் அரிவாளால் வெட்ட முயன்றதாகவும் சிறுவனை தற்காப்புக்காக சார்பு ஆய்வாளர் துப்பாக்கியால் சுட்டதாகவும் வரும் செய்தி அதிர்ச்சியளிக்கிறது என்று அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரிவாளுடன் சிறுவன் துரத்தியதால் சார்பு ஆய்வாளர் ஒரு வீட்டின் கழிவறையில் ஒளிந்து கொண்டு இருந்ததாகவும் அங்கிருந்து தற்காப்புக்காக துப்பாக்கியால் சுட்டுள்ளதாகவும் செய்திகள் வந்துள்ளன என்றும், ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு எந்த அவல நிலைக்கு சென்றுள்ளது என்பதை இந்த செய்தி உணர்த்துகிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். கடந்த 4 ஆண்டுகளாக கஞ்சா உள்ளிட்ட போதைப்பொருள் புழக்கம் குறித்து தொடர்ந்து எச்சரித்து வந்துள்ளேன் என்று குறிப்பிட்டுள்ள எதிர்க்கட்சித் தலைவர், சிறார்கள் வரை தற்போது போதைப் பொருளால் பாதிக்கப்பட்டு குற்றச் செயலில் ஈடுபடுவது பெரும் வேதனைக்குரியது என்று தனது அறிக்கையில் எதிர்க்கட்சித் தலைவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். சட்டம் ஒழுங்கையே காக்க வக்கற்ற இந்த ஆட்சியை அகற்றுவதை தமிழ்நாட்டை மீட்பதற்கான முதற்படி கழக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தனது அறிக்கையில் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திருநெல்வேலி மாவட்டம் பாப்பாக்குடியில் கஞ்சா விற்பனை தொடர்பான தகராறில் ஈடுபட்டிருந்த சிறுவர்களை தட்டி கேட்ட சார்பு ஆய்வாளரை அச்சிறுவர்கள் அரிவாளால் வெட்ட முயன்றதாகவும் சிறுவனை தற்காப்புக்காக சார்பு ஆய்வாளர் துப்பாக்கியால் சுட்டதாகவும் வரும் செய்தி அதிர்ச்சியளிக்கிறது என்று அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரிவாளுடன் சிறுவன் துரத்தியதால் சார்பு ஆய்வாளர் ஒரு வீட்டின் கழிவறையில் ஒளிந்து கொண்டு இருந்ததாகவும் அங்கிருந்து தற்காப்புக்காக துப்பாக்கியால் சுட்டுள்ளதாகவும் செய்திகள் வந்துள்ளன என்றும், ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு எந்த அவல நிலைக்கு சென்றுள்ளது என்பதை இந்த செய்தி உணர்த்துகிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். கடந்த 4 ஆண்டுகளாக கஞ்சா உள்ளிட்ட போதைப்பொருள் புழக்கம் குறித்து தொடர்ந்து எச்சரித்து வந்துள்ளேன் என்று குறிப்பிட்டுள்ள எதிர்க்கட்சித் தலைவர், சிறார்கள் வரை தற்போது போதைப் பொருளால் பாதிக்கப்பட்டு குற்றச் செயலில் ஈடுபடுவது பெரும் வேதனைக்குரியது என்று தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். சட்டம் ஒழுங்கையே காக்க வக்கற்ற இந்த ஆட்சியை அகற்றுவதே தமிழ்நாட்டை மீட்பதற்கான முதற்படி என்றும் கழக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தனது அறிக்கையின் வாயிலாக குறிப்பிட்டிருக்கிறார்.